Hi friends, welcome to Unique Rangalin Cooking Channel. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். இன்னைக்கு பாருங்க நான் சிக்கன் 65 தான் மசாலா ஊதுறாம எப்படி சொல்லிட்டு எண்ணெயை காமிக்கிறேன் பாருங்களேன். எவ்வளோ மசாலா கொஞ்சம் கூட ஊதுறாம எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவில் போயிட்டு வாங்க. இப்போ நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். வாங்க நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் மசாலா கொஞ்சம் கூட ஊதுறாம இதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் வந்து நம்ம சட்னி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவு தான் மெஷர்மெண்ட். இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து இந்த சட்னி கரண்டியால் 2 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கரண்டி அரிசி மாவு எடுத்திருக்கேன். காரத்துக்கு நான் வந்து சில்லி தூள் தான், நம்ம தனி மிளகாத்தூள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் போட்டிருக்கேன். எந்த நம்ம கடையில் மசாலாவும் சேர்க்காம எப்படி நம்ம வீட்டில் அரைச்ச நமக்கு கரம் மசாலா தூள், நான் எப்படி கரம் மசாலா தூள் வீட்டில் அரைக்கணுன்ற வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம வந்து கரம் மசாலா, அடுத்தது கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கேசரி பவுடர் கூட கலந்துக்கோங்க. நான் வந்து நம்ம வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் என்கிட்ட இருந்துச்சு, அது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கேசரி பவுடரும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ நான் வந்து அதே ஸ்பூனால் தான் இப்போ எல்லா ஸ்பூன் நான் அளந்துருக்கேன். இப்போ பாருங்கள் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே பெசருங்க. எந்த காரணத்தை கொண்டும் தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு நீத்த போலேயும் ஆகிடும், மசாலா உதிர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கையால் பெசரிடுங்க. ஏன்னா நமக்கு சிக்கனே பொதுவாக தண்ணி விடும் இல்லையா, நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன பண்ணிடுறோம், இப்போ தண்ணியை தெளிச்சிருவோம். தண்ணியை தெளிக்கும் போது என்ன ஆகும், நமக்கு அது அப்படியே வந்து நமக்கு திரும்பி நம்ம சிக்கன் கொஞ்சம் ஊறுறதுக்கு விடுறோமா, அந்த சமயம் என்ன ஆகும்னா இன்னும் நல்லா நீத்த போல் ஆகிடும். இப்போ பாருங்கள் இதை மாதிரி போட்டு நல்லா பெசருங்க. அந்த சிக்கனில் இருக்க ஈரம் ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம், தயிர் 1 கரண்டி சேர்த்துருக்கோம் இல்லையா. தயிர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான். உங்கள்ட்ட தயிர் இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஊற நல்ல ஒரு நமக்கு சிக்கன் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா சீக்கிரம் வெந்தும் போயிடும். அதே சமயம் நமக்கு கிரிப்ஸியாகவும் இருக்கும், மசாலா வாசனையிலேருந்து பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் நம்ம சேர்க்க வேண்டியது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் தான். அதுதான் நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் சிக்கனை போட்டு நம்ம பெசர அதில் நான் வந்து தண்ணியே சேர்க்கலை, ஆனால் அது பெசர அந்த ஈரத்துலேயே அந்த நம்ம கலந்து வச்சுருந்தா எல்லா மிக்சிங்கும் அதில் கலந்துருச்சு பாருங்கள். கடைசியாக என்ன பண்ணுங்கள், மேலே நம்ம ஏற்கனவே 1 கரண்டி அளவு நம்ம தயிர் போட்டிருக்கோம். இப்போ மேலே கெட்டி தயிர் ஆனால் சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு 1/2 கரண்டி. ஏன் இந்த அளவு சேர்க்குறோம் அப்படின்னா ஊறும் போது நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும் அந்த சிக்கன் 65. சில இதெல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே பார்த்தா கிரிப்ஸியாகவும் இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு டிப்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஊதுறாமல் அப்படியே பெசரி நான் வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். பொரித்து எடுக்கும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம கடையில் போய் சிக்கன் 65 பவுடர் வாங்கினா பசங்க என்ன பண்ணுவாங்க, வயிறு கெட்டுடுன்ற பிரச்சனை ஒரு பக்கம்னாலும் காரம் அதிகமாக இருக்கும். அப்படி நம்ம பசங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்லேயே செய்யும் போது நமக்கு காரமும் அதுக்கு தகுந்த போல் நம்ம சேர்த்துக்கலாம். அதே சமயம் பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நான் கனவா 65 எப்படி போடணுன்ற வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம மார்கழி ஸ்பெஷலாக நம்ம டெய்லி ஒரு கோலம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் குக்கிங்க்கு கொடுக்குற சப்போர்ட்டை எனக்கு கண்டிப்பாக ரங்கோலிக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மார்கழி மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான கோலமாகவும் அதே சமயம் டாட் வச்சு பிகினர்ஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிற கோலமும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கும் இதுக்கு குக்கிங் கொடுக்குற சப்போர்ட்டை அந்த வீடியோவுக்கும் நீங்கள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் நாங்கள் அடுத்தவங்களுக்கு அந்த வீடியோ போய் காமிக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ மசாலா கொஞ்சம் கூட ஊதுறாமல் கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டாச்சா, அப்படியே வேகிறதுக்கு இப்போலாம் வந்து போடும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. திட்டமான ஃப்ளேமில் வச்சு போடும்போது தான் நமக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் நமக்கு என்னவாகும், நமக்கு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும், உள்ளே வெந்து இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க, நமக்கு சூப்பராக இருக்கும். எடுத்த பிறகு காட்டுறோம் பாருங்கள். நமக்கு கொஞ்சம் கூட அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தது இந்த அளவு கலர் வந்துடுச்சு. நீங்கள் என்ன கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கேசரி பவுட்ரு போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் எவ்வளோ தெளிவாக இருக்குது, கொஞ்சம் கூட மசாலா உதிராமல். இதை போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அடுத்த பேட்ச் 1/2 கிலோ சிக்கன் இல்லையா, அதுக்கு நான் கரெக்டாக அளவு கொடுத்துருக்கேன். அதாவது சட்னி கரண்டினா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதாவது குழம்பு கரண்டிக்கு அடுத்த சைஸ் ஸ்பூனுக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது அந்த கரண்டி
கத்தியால் நான் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இது 1/2 கிலோ சிக்கனுக்கு பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த பேட்சும் போட்டு எடுக்கும்போது என்ன அந்த கொதிப்பு அடங்கின பிறகு எடுங்க. அடுத்த முக்கியமான டிப்ஸு, சிக்கன் போட்டு 65 போட்டு முடிச்சுட்டு மேலே கொஞ்சமாக மறக்காமல் பெப்பர் தூவுங்க. அந்த பெப்பரோட சூடாக சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அப்படியே ஆவி பறக்குது, அப்படியே அந்த பெப்பரோட மேலே அப்படியே இருக்குமா, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த காரம் இருக்கவே பசங்களுக்கு இதை மாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூளை மேலே தூவிட்டு நம்ம கொடுக்கும்போது நமக்கு சூப்பரான மசாலா உதிராத சிக்கன் 65 ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.